உலக மக்களுக்கு ஈத் முபாரக். நான் இப்போ எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற புது மஸ்ஜித் பக்கத்தில் இருக்கேன். ஸோ நாங்கள் இப்போ எங்கே போகிறோன்னா நசீமண்ணா வீட்டுக்கு. அவங்க வீட்டில் போயிட்டு இன்றைக்கி ஈத் செலிப்ரேட் பண்ண போகிறோம். தரமான சாப்பாடு இருக்குது. லெட்ஸ் கோ. நசீமண்ணாவை பார்த்து அவருக்கு ஈத் முபாரக் விஷ் பண்ணலாம். ஈத் முபாரக். அஸ்ஸலாமு அலைக்கும். வாங்க சாதே ஈத் முபாரக். ஈத் முபாரக். ஹக் பண்ணிக்க. ஈத். ஓகே போகலாமாண்ணா? நான் ஒரு லோக்கல் அரபி கூட இப்போ ஒரு முக்கியமான வேலையாக வெளியில் போயிட்டுருக்கேன். பார்க்க தான் அப்படி இருக்கேன், பேசுனா நம்ம ஊர் தான். ஆனால் நம்ம எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஈத் முபாரக். இந்த இடத்துல ஈத் முபாரக். ஓகே கைஸ், நாங்கள் ஈத்தை பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். நான் எஸ்பெஷலி நசீமண்ணாவை பார்க்க வந்தது ஈத் முபாரக் சொல்லிவிட்டு அவங்க வீட்டில் சாப்பிட்றதுக்கு தான். மனுஷன் இன்ன வரைக்கும் சாப்பாட்டை கண்ணில் காமிக்கல. வெளியில் வந்து அவரோட முக்கியமான வேலைகளை பார்த்துட்ருக்காரு. ரொம்ப நாள் ஆச்சு. ரசீதன் எனக்கு புரிஞ்சிருக்கும், ராமுக்கு புரிஞ்சிருக்கும். வாங்க போகலாம். இப்போ நாங்கள் வந்து எங்கள் ஏரியாவில் இருக்கிற ஒரு பெரிய மஸ்ஜித் பக்கம் போயிட்டுருக்கோம். மஸ்ஜித்தை போய் ஒரு 2-3 ஷாட்டு அண்ணனை மஸ்ஜித் பக்கத்தில் நிற்க வச்சு ஒரு 2-3 ஷாட் எடுத்துகிட்டு மெமரிஸ் தானே. ஸோ நீங்கள் அந்த பியூட்டிஃபுல்லான ஷார்ட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இங்கே நிறைய பேர் நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இந்த ஈத் அன்னைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, காலையில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 1 hour ப்ரேயர் இருக்குமாண்ணா. அந்த 1 hour half an hour ப்ரேயர் இருக்கும். ஸோ அந்த ப்ரேயர் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து இந்தியாவுக்கு வீட்டுக்கு கால் பண்ணி விஷ் பண்ணுவாங்க. அப்புறம் ஃபோட்டோஸ் எடுப்பாங்க. நல்ல சாப்பாடு இருக்கும். முக்கியமாக வந்து இந்த ஈதில் வந்து புது துணி கண்டிப்பாக எல்லோரும் உடுத்துவாங்க. என்னென்னா புது துணி, நல்ல வாசனை திரவியங்கள், பர்ஃப்யூம்லாம் போடுவாங்க. அக்கா ஈத் முபாரக்கா. படைக்கு பிந்து பந்திக்கு முந்துன்ற மாதிரி நானும் நசீமண்ணாவும் உட்காண்டா. காலை உணவு ஈத் அன்னைக்கு தரமான செம்மையாக சாப்பிட்டோம். பரோட்டா, மட்டன் குருமா, சிக்கன் குருமா. ஓகே காய்ஸ், நான் இப்போ திரும்ப வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். நசீமண்ணா வீட்டில் மதியான சாப்பாடும் முடிஞ்சிருச்சு. போயிட்டு கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு ஒரு 7 மணிக்கு மறுபடியும் சந்திப்போம். டைம் சரியாக 12 மணி 15 நிமிஷம் ஆகுது. தூங்காமல் என்ன பண்ணுறதுன்னு கேட்குறீங்க. நம்ம லால் குரூப் ஆஃப் கம்பெனிலேருந்து புதுசாக இந்தியாவில் லால் ஃபேஷன் ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு ஒரு அர்ஜென்ட் ப்ரொமோஷன் வேணும்னு சொன்னாங்க. அதை நானே எடிட் பண்ணி அனுப்பிச்சிட்டேன். அண்ட் என் லைஃப் டைமில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஈத் செலிப்ரேஷன்னா அது இன்றைக்கி தான் நம்ம நசீமண்ணா வீட்டில் செலிப்ரேட் பண்ணேன். தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. அண்ட் அப்படியே போயிட்டு தூங்க போகிறேன். நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சு மறுபடியும் நம்ம வீடியோ ஷூட் பண்ண போகிறோம். துபாயிலேருந்து உங்கள் நண்பன் ஆதவன் ஏஜே. சியா.